தமிழ் பேச நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் டெக்டோட சேனல். நம்ம இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் உங்களோட ஸ்கின்னிங் எப்படி நைஸாக மாற்றுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் இல்லாமல் எப்படி மேனுவலாக ஸ்கின்னை நைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி அது ஜூம் பண்ணி பாருங்கள். எப்படி நார்மலாக ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்கின்னோட இது அப்படி தான் இருக்கும், நார்மலாக இருக்குது. நியூ ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு ப்ரஷ் டூல் ஹெட்லிங் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டூல் மூலமாக நீங்கள் கீழே கரண்ட் பில்லோ அது கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ட் பண்ண அமைச்சு ஃபஸ்ட்டு எங்கெங்கே பிம்பிள்ஸ் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி எடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அந்த பிம்பிள்ஸு கரெக்டாக சூஸ் பண்ணி மார்க் பண்ணி தேவை வைக்கிற இடத்த மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பிம்பிள்ஸை க்ளீனாக ரிமூவ் பண்ணிட்டு பிம்பிள்ஸ் இப்படி க்ளீனாக ரிமூவ் பண்ணிட்டு அது கண்ணாய்க்கு க்ளீன் பண்ணால் தெரியும். அது இன்னும் சொல்லணும்னா தெரியும். அது பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் எங்கெங்கே எடுத்துருக்காங்கன்னா இது ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே மெர்ஜி டவுன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மெர்ஜ் ஆயிரும், ஒன்று லாக் ஆயிரும். அடுத்து டியூப்லைட் லேயர் உருவாக்கிக்கோங்க. அது ரெண்டாவது ஒரு கண்ட்ரோல் ஜே கொடுத்து இன்னொன்று உருவாக்கிக்கோங்க. ரெண்டு இருங்க. ஃபஸ்ட்டுக்கு இது வந்து பிளர்னு கொடுத்தாங்க நேமு. அடுத்ததாக ஷார்ப் அப்படின்னு கொடுத்தாங்க. பிளர் கிளிக் பண்ணி கீழே கன்வெர்ட் ஸ்மார்ட் அப்படி இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் போயிட்டு பிளர் போயிட்டு கிளாஷியப் பிளர் அதை கொடுத்து சரி மேலே இருக்கிற கண்ணை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு பிளர் போயிட்டு கேஷியப் பிளர் அது கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கிற ஆப்ஷனை பிளர் பண்ணிக்கோங்க. பிளர் பண்ணிட்டு அடுத்தது கண்ணைக்கான் கொடுத்துட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பிளர் ஃபில்டர் போயிட்டு அதர் போயிட்டு ஹை பாஸ் கொடுத்தீங்கன்னா இதுமாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தெரியும் எவ்வளோ ஃபில்டர் தேவைன்னு. அதுமாதிரி கரெக்டாக பாயிண்ட் வச்சு நீங்கள் ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு அது நார்மலுங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான ஹெட்லைட் சாஃப்ட் ஓவர்லீவ் அதுமாதிரி கொடுத்தாங்க. எனக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்குதோ அது கொடுத்துக்கிறேன். சாஃப்ட்வேர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி குறைச்சிக்கோங்க தேவைக்கிற அளவு. குறைச்சிட்டு பிளரோட இது பாயிண்ட்டை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு கரெக்டான பாயிண்ட்டை வச்சு கொடுத்துட்டு ரெண்டு இது மட்டும் செலக்ட் பண்ணிங்க. கண்ட்ரோல் அஞ்சு வச்சு அது ஒரு ஃபோல்டரை போட்டுருங்க. சரி இருங்க, இழுத்துன்னு போயிட்டு கீழே ஃபோல்டர் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா ஃபோல்டர் வந்துடும். ஆல்ட் பட்டன் அமைத்து வச்சுட்டு மாஸ்க் பட்டன் அமைத்துங்க. கரெக்டாக செலக்ட் ஆகிடும். அடுத்தது பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் மூலமாக ஒப்பாசிட்டி ஃபாலோவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கிற அளவு ஒப்பாசிட்டி வச்சு நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா போதும். ஸ்கின்னோட ஸ்ட்ரென்த்து க்ளீனாகவும் கரெக்டான லெவலில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவைக்கிற அளவு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரஷ் சைஸு உங்களுக்கு தேவை கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி மாற்றம் எதுவும் தெரில. ப்ரஷ்ஷை கரெக்டாக வச்சு ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு இடமும் கரெக்டாக சின்னதாக ப்ரஷ்ஷு அது ஃபேஸுக்கு அது மாதிரி ப்ரஷ்ஷோட சைஸு குறைச்சி நீங்கள் இதை மார்க் பண்ணி சூஸ் பண்ணி அழிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு க்ளீனாக அழிச்சிக்கோங்க, ஒரே இடம் இல்லாத. இது ஒரு பெயிண்டிங் பண்ணுறது மாதிரி தான். கரெக்டாக அழிச்சிங்கன்னா இதுமாதிரி ஃபேஸோட இது எப்படி இருக்கும்.
கண்ணைக்கன் ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்ம அழிச்சது ஃபில்டரோட இது தெரியும் எஃபெக்ட்டு. கண்ணைக்கனுக்குள்ள கொடுத்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் ஃபில்டர் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் ஒன்று வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.